புதுச்சேரியில் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். புதுச்சேரி மலட்டாற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் வெட்டிசாவடி பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்குள் மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன என்றும், மீன் குட்டைகள் 5000 கோழிகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன எனவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே அரசு உடனடியாக வெள்ளை நீரை வெளியேற்றி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல் பயிர், வாழை, பூஞ்செடிகள் வகைகள், கோழிப்பண்ணை, மீன் குட்டை, பல வகைகள் அனைத்து வரைக்கும் மாட்டுக்கொட்டை, பண்ணை வீடுகள் எல்லாமே உடனே இருக்கிறார்கள். இதில் அது இல்லாத அதிகமாக சேதாரணம் கணக்கிட முடியாத அளவில் இருக்குது. நஷ்டத்தில் அவங்கவுங்க எல்லாமே வெளியில் வந்துட்டாங்க. இன்னும் எங்கெங்கிருந்து 4 வங்கி சாலையில் தான் பல்லமே அமைந்திருக்கிறாங்க. இந்த சாலையில் இந்தாண்ட பக்கம் அதிக தண்ணியாகவும் இந்த பக்கம் கம்மியாகவும் இருக்குது. போக்குவரத்துக்கு இல்லாத ஒன்றும் அதிகமான சேதாரம் ஏற்படுது. இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு வரையறதுக்கு பல வழிகள் என்னன்னு எங்களுக்கே தெரியாத நெருக்கடியாக இருக்கிறோம். அரசு தாங்க இது உதவி பண்ணணும். ஒரு 1000 ஏக்கர் கிட்ட 1000 to 1500 ஏக்கர் கிட்ட பயிரெல்லாம் நாசமா போயிடுச்சு. இங்க வீடுகள் எல்லாம் வீட்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி சூழ்ந்து வீடு ஃபுல்லா சாப்பாடுக்கு வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியில இருந்து யாரும் ஸ்டெப் எடுத்து பார்த்ததும் கிடையாது. எங்களுக்கு இந்த மூலமா எங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாங்க.